ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நாங்கள் பாண்டி கோயிலுக்கு போக மணி 12 மணி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் பயங்கர ரஷ்ஷு. கோயிலுக்குள்ளே போனால் அதை விட ரஷ்ஷு. என்னன்னு பார்த்தா இன்றைக்கி மாதாந்த வெள்ளி வேறு, ஆடி வெள்ளி வேறு, அதோடு இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, கவர்மெண்ட் ஹாலிடே இல்லையா. கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். அப்பா நடக்க முடியல, வர முடியல, போக முடியல, அவ்வளோ கூட்டம். சரி இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லி 50 ரூபா போட்டிருந்தாங்க. அதுலேயுமே கூட்டம் இருந்தது. சரி சாமி கும்பிட வந்திருக்கோம், எதுக்கு நம்ம அதில் போகணும், கால் கடுக்க நின்னே போயிடும். இப்போ ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் நம்ம எவ்வளோ டிக்கெட்னாலும் நம்ம நின்று தானே போகிறோம். சாமி கும்பிட்றதுக்காண்டி எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நின்னோம். பார்த்திங்கன்னா 12:30க்கு போய் க்யூவில் நின்னவங்க 2:45 ஆயிடுச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளில வர்றதுக்கு அவ்வளோ ரஷ்ஷு. காலெல்லாம் ரொம்ப கடுத்துருச்சு. நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் போகல, வரிசையிலே போய் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நின்னதுனால தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ லேட்டு. இதே அதில் போயிருந்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அங்கேயும் ரஷ் இருந்தது, ஆனால் இவ்வளோ நேரம் ஆகிருக்காது. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சைடு முடி காணிக்கை கொடுக்கும் இடம், அப்புறம் அந்த சேவல் ஆடெல்லாம் காணிக்கை செலுத்துவாங்க இல்லையா, அது ஒரு சைடு இருந்தது. பாருங்கள், நாங்கள்லாம் பின்னாடி க்யூவில் நின்றுட்டுருக்குறோம். அது என்னடானா ஊட போய் க்யூவில் நாங்களாம் நின்றுட்டுருக்குறோம். ஊட போய் உள்ளே நுழைஞ்சிட்றாங்க ஒரு சிலர். அவங்களோட என்ன கோயிலுக்கு வந்த இடத்துல சண்டையாக போட முடியும், சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம். ஒரு வழியாக நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் சரியா இதோட கூட்டம் கொஞ்சம் முடிஞ்சிரும்னு பார்த்தா கூட்டம் முடியலை. கூட்டம் அப்பையும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா கேட்டு முடிய கியூ அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து சிறப்பான நாள். நான் வந்து இதை எதிர்பார்க்கல. இன்றைக்கி ஆடி வெள்ளி, மாதாந்த வெள்ளி அப்படிலாம் பார்க்கல. சரி கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. கொஞ்சம் அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்லது நடக்கும் அப்படி அந்த மாதிரி கிடையாது. மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். பொதுவாக எந்த கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், ஹிந்து கோயிலாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு வந்தால் அப்படின்னா கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும் அப்படிங்கிறத அதுக்காண்டி தான் நான் போகிறது. எங்கே போனாலும் சரி நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் தீர்க்கணும், நமக்கு வர்ற பிரச்சனையை வேறு யாரும் தீர்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் அந்த சாமியெல்லாம் வீடியோ அங்கே எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் தெரியாமல் எடுத்தாங்க. அவங்களோட போய் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். ஆனால் கிட்டத்தில் போகிறப்போ சத்தியமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து 4-5 பூசாரிகள் இருக்காங்க, அவங்க எடுக்க விட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் எங்கிட்ட தள்ளி இருக்கிறப்பவும் சரின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்தோம். ஆனால் அவ்வளோ உங்களுக்கு கிளியராலாம் சாமி தெரியாது, கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓரளவு தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்ததுனால வந்து உங்களுக்கு கிளியராகவும் இருக்காது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கலாக, ஏன்னா சரியான வெயில் வேறையா, அதில் அவ்வளோவா கிளியராக என்னால் எடுக்க முடியலை. ஏதோ ஓரளவு எடுத்தேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லபடியாக சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு. எவ்வளோ நேரம் நம்ம நின்று சாமியை கும்பிட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் இன்னும் சாமி கும்பிட்டாலும் நம்ம அங்கே கோயில் முன்னாடி போய் நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா 1 செகண்ட் தான். அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற ஐயர்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க. அவ்வளோதான். அந்த 1 செகண்டுக்காண்டி நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம், ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட நம்ம நின்று போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கிறோம். சரி பரவாயில்ல, ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இதெல்லாம் என்ன நம்ம ஒரு மன ஆத்ம திருப்திக்காண்டி தானே கோயிலுக்கு போகிறதே. நான் அப்படி தான் நினச்சிப்பேன். கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வந்து சொன்னால் சாமி அது செஞ்சிடும் இது செஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. அங்கே போனால் மன பாரங்கள் குறைஞ்சி கொஞ்சம் மனசு லேசாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம். அவ்வளோதான். சாமி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அங்கே போனால் ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் க்யூவில் நின்று நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பசி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதான பீடம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அப்போ எங்கள் வீட்டுக்கு சொன்னால் அன்னதானத்தில் அங்கே போய் சாப்பாடு நம்ம கொண்டு வந்த சாப்பாடை என்ன பண்ணுறது, நாங்கள் இங்கேருந்து சமைச்சு தான் எடுத்துகிட்டு போனோம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாப்பாடே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் 4 பேர், நானும் என் பொண்ணு, என் பையன், எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ மீதி ஒரு ஆள் சாப்பாடு வந்து மிக்ஸ் இருந்துச்சு. சரி அது என்ன பண்ணுறது, அப்படி கீழே கொட்டக்கூடாது, வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும், யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்போ அப்போது ஒரு பாட்டி வந்தாங்க. அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்பா நல்லதாக போச்சு, கடவுளே பார்த்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு இருந்த சாப்பாடெலாம் கொடுத்தோம். இந்த பொரியல் கூட்டி எல்லாமே கொடுத்தோம். அவங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நன்றிமான்னு சொல்லிட்டு போனாங்க. ஏதோ நம்மளால் அன்னதானம் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்தளவுக்கு நம்மளால் அன்னதானம் பண்ண நம்மகிட்ட பைசா இல்லைனாலும் ஏதோ ஒரு ஆள் பசியில் வந்து கேட்டவங்களுக்கு வயிறார நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சதே அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இந்த சாப்பாடை கொண்டு போய் நம்மளாக கேட்குறத காட்டிலும் அவங்களே வந்து வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாண்டி கோயிலோட மேலே உள்ள அந்த கலசங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நல்லா ஜூம் பண்ணி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தாலும் ஆளுங்க போக வர இருந்ததுனால
அதான் அந்த கலசம். ஒரு வழியாக சாமியெல்லாம் கூப்பிட்டு வெளியே வந்தாச்சு. அங்கே உள்ள கடை வீதிகள்லாம் இருந்தது, அதிலலாம் நாங்கள் எதுவுமே எடுக்கலை. கொஞ்சோட பொறி மட்டும் வாங்கினோம், அவ்வளோதான். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் பொறி மட்டும் வாங்கணும், வேறு எதுவும் வாங்கலை. பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுலேயும் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டம், அவ்வளோ கூட்டம். எனக்கு நான் தலை வேறு வலி. இந்த கூட்டத்துக்குள்ளே எனக்கு பொதுவாக அந்த பஸ்ஸில் எதுவும் ட்ராவல் பண்ணாலே வந்து அந்த வேர்வை சுமல் வந்தாலே எனக்கு பயங்கர தலைவலி வந்துடும். சரி இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, நான் ஒரு 1/2 hour நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக வருதான்னு பார்த்தோம். எங்கே இன்றைக்கி தான் விசேஷ நாளாச்சே, எப்படி பஸ் ஃப்ரீயாக வரும், கூட்டமாக தான் வரும். சரி என்ன பண்ண, அந்த கூட்டத்தோட கூட்டமாக நம்ம ஏறித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு. ஆனால் ஒரு வழி இருக்குது, நம்ம இங்கேருந்து இப்போ மாட்டுத்தாவணிக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போய் மாட்டுத்தாவணிலேருந்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ அலைச்சல், இங்கேருந்து மாட்டுத்தாவணி போய் திருப்பி மாட்டுத்தாவணிலேருந்து இங்கே வரணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நின்று பார்ப்போன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 1/2 hour கிட்டே நின்று பார்த்தோம். வர்ற பஸ் எல்லா பஸ்ஸுமே ரஷ்ஷு, படியில் தூங்கிக்கிட்டு தான் வர்றாங்க. சரி நம்மளே ஏறிடும். என் பொண்ணு வந்து பொதுவாக அந்த மாதிரி பஸ்ஸாக இருக்கிற பஸ்ஸில் ஏறினா எனக்கு தலைவலி வரும், அவள் என்னடா வாமிட்டே பண்ணிடுவா. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. இப்போது நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.